அடுத்த வருஷம் உங்க கையில உங்க பர்த்டே அன்னைக்கு அந்த சாவி கொண்டு இருக்கும். உண்மையாவா? வண்டிய ஒழுங்கா ஓட்ட துப்பு இல்ல. மொஞ்ச பாரு மூதேவி. ஏய், என்ன சொன்ன? நான் மூதேவியா? ஏய், நீதான் மூதேவி, நீதான் மூதேவி. ஏய், போடி போ. என்ன பாத்துட்டு பா. ஐயோ, இவ பெரிய கேடியா இருப்பா போல இருக்கே. தேன்மொழி, என்னாச்சுமா? ஒண்ணும் இல்லைங்க. ஏய் வெற்றி, நீ டாக்டர் ஃபோன் பண்ணு. மாமா, டாக்டர்லாம் வேணாமா? டாக்டர்லாம் வேண்டாமா, கையை எப்படி கொடுங்க. நாட்டாமையா, உங்க குடும்பத்துக்கு வாரிசு வரப்போகுது. நல்லா பார்த்து சொல்லு சுப்புலட்சுமி. என் கணிப்பு தப்பாதுங்கய்யா. கண்டிப்பா இது குழந்தை வாந்திதாங்கய்யா. சுப்புலட்சுமி, நீ பிரசவம் பார்த்து 10 வருஷத்துக்கு மேலாச்சு. நல்லா பார்த்து சொல்லு. எப்ப பார்த்தாலும் என் மேல உங்களுக்கு சந்தேகம் தான். கையை எப்படி கொடுங்க. நான் அடிச்சு சொல்றேங்கய்யா, தேன்மொழி அம்மா உண்டா இருக்காங்கய்யா. கடவுளே, என் ஆசை நிறைவேற்றிட்டப்பா. நாட்டாம்பரம்பிற்கு ஒரு வாரிசு வந்துடுச்சு. நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டா. ஏய், கடைக்கு போய் இருக்கிற எல்லா ஸ்வீட்டையும் அள்ளிட்டு வாங்கடா. வெற்றி, நில்றா. பரீட்சையே எழுதல, அதுக்குள்ள பாஸ் ஆஃப் ஆயிலான்னு எப்படி தெரியும்? தல்றா. அந்த கணக்குல எழுதி வச்சாச்சு. கணக்கு முதல்ல அவங்க எழுதி வச்சிருந்தாங்க. நான் அவங்கள ஃபாலோ பண்ணி அதை கரெக்ட் பண்ண சொல்லியிருந்தேன். என்னையா நீங்க இது கூட தெரியாம அப்புறம் நான் உங்களை எதுக்கு வேலைக்கு வச்சிருக்க சொல்லுங்க. பேசும்போது மட்டும் 1000 விஷயம் பேசுறீங்களே. இப்ப இந்த லிஸ்ட நான் என்ன பண்றது சொல்லுங்க. தலை எழுத்து. திரும்பவும் ஒரு தடவை செக் பண்ணி எல்லாத்தையும் முடிங்க. ஆமாமா, நான் வந்து சூப்பர்வைஸ் பண்ணதுக்கு பதில் பேசிட்டு இருக்காதீங்க. நீங்க முதல்ல லிஸ்ட செக் பண்ணுங்க, எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாருங்க. உங்க வேலை அது மட்டும் தான். நான் காலையில பாத்துக்கிறேன். காலையில எங்க ஒண்ணு புக்க படிங்க, இல்ல போன்ல பேசுங்க. காஃபி ஆறுது. வேற இத பாருங்க, உங்களை நான் அதுக்கு தான் வேலைக்கு வச்சிருக்கேன். சரியா? நீங்க இந்த லிஸ்ட பார்த்து முதல்ல செக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நான் அப்புறம் பேசுறேன். ஐயோ மா, மா, ஐயோ என்னம்மா இது இப்படி கட்டு போட்டுட்டு வந்திருக்கேன்? என்னமாச்சு? ஐயோ மா, சொல்லுமா, எங்கேயாவது கீழே விழுந்துட்டியா? சொல்லுமா, மறுபடியும் ஹாஸ்பிடல் போலாமா? வேண்டாமா, நான் ஹாஸ்பிடல் போயிட்டு வந்துட்டேன். எப்படிமாச்சு? எங்கம்மா விழுந்த? சொல்லுமா. ஒண்ணு இல்லம்மா, ரோட்ல ஒரு பொண்ணு அவ வண்டி கொண்டு என் மேல மோதிட்டா. அவ தப்பான வழியில வந்ததும் இல்லாம தான் தப்ப மறைக்கிறதுக்காக நான் தான் அவ வண்டி மேல மோதிட்டேன்னு சொல்லி என்னை எப்படி எல்லாம் பேசிட்டா தெரியுமா? அவ கண்டபடி திட்டினதோட இல்லாம என் கைய வர முறிச்சிட்டா. என்னால வலி தாங்க முடியல. அதான் நேரா ஹாஸ்பிட்டலுக்கு போய் கட்டு போட்டுட்டு வரேன். என்ன தைரியம் அவளுக்கு? வண்டி விட்டு ஏத்துனது இல்லாம
உங்க கைய வேற முறிச்சிருக்கா, கண்டுபிடி பேசியிருக்கா. நீ என்னமோ பாத்துட்டு சும்மா வந்திருக்க. அவளை 4 சாத்து இருக்க வேண்டியதானே. எங்க உன் கூட? நீங்க வாங்க வாங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? எங்க அம்மா கைய பிடிச்சு முறிக்கிற வரைக்கும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்களா நீங்க? காருக்கு டீசல் போட போன அந்த நேரத்துல இப்படி ஆயிடுச்சுமா. டீசல்? ஐயோ அப்பா பைரவா, என்ன டீசல் போடுறது ஒரு சாக்கா? உங்க முதலாளி கைய ஒருத்தி உடைச்சிருக்கா. நீங்க என்ன பண்ணீங்க? விட்டு வேண்டாம். ஐயோ என்னம்மா நீ அடிக்காதம்மா, விடு. சரி, அந்த பொண்ணு உன் கைய அடிச்சு உடைச்சிருக்கா. உனக்கு கோவம் வரல, ரோஷம் வரல? அங்க இருக்கிற எதையாவது ஒண்ணு எடுத்து நல்லா சாத்தி இருக்க வேண்டியதானே. என்னால முடியலடி. பொண்ணா அவ சரியான ராட்சசி. நீ என்னமா ஒரு சாதாரண பொண்ணுக்கு போய் இப்படி பயந்துட்டு இருக்க? நீ அவ எந்த ஊரு, என்ன பேரு, என்ன அட்ரஸ் சொல்லு. அவளை நான் உண்டு இல்லன்னு பண்ணிடுறேன். ஏய், அடிக்கிறவ அட்ரஸ் எல்லாம் சொல்லிட்டு அடிப்பா. அவ பேசின பேச்சும் அவ பட்டா பாரு கோபம், ஐயோ இன்னும் என் கண்ணு முன்னாடியே இருக்கு. ஏமா நீ என்னமா ஒரு சாதாரண பொண்ணை பார்த்து இப்படி பயந்துட்டு வந்து நிக்கிற? அவ என்ன அந்த அளவுக்கு பெரிய ஆளா? நான் பாத்துக்கிறேன். அவ யாருன்னு நான் பாத்துக்கிறேன். அடையாளத்தை மட்டும் சொல்லு. அவ கண்ணுல பயத்தை நான் வர வைக்கிறேன். நீ வா. இருமா, அவ இந்தூர்காரி மாதிரி தெரியல, வெளியூர் மாதிரி தெரியறா. ஆனா அவ முகம் மட்டும் இன்னும் அப்படியே என் மனசுல இருக்கு. அடுத்த தடவை அவளை பார்த்தேன்னு வையி, நானே அவ கைய கால முறிச்சிருவேன். நீ அடுத்த தடவை என்ன பாக்குறது? இப்ப நான் சொல்றேன், இப்பவே போறோம். உன் கண்ணு முன்னாடி எந்த கைய உடைச்சாலும் அந்த கைய நான் அடிச்சு உடைக்கிறேன். வா என் கூட. இருமா இரு. என்ன அடிச்சவ இன்னும் என்ன அங்கேவா நின்னுட்டு இருப்பா? அவ ஒரு பால்காரிடி. அவ எப்படியாவது அடுத்த தடவை அந்த பக்கமா தானே வருவா. அப்ப பாத்துக்கிறேன் அவளை. நீ இப்ப கொஞ்சம் பொறுமையா இருடி. என்னமா இது? உன்னை ஒருத்தி அடிச்சிருக்கா, என்ன பொறுமையா இருக்க சொல்ற? வந்து காட்டுமா அவளை. உண்டு இல்லன்னு பண்ணிடுற. இல்லடி, நான் தான் அடுத்த தடவை அவளை பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல, விட. என்னமோ போ. ஏய், எனக்கு ரொம்ப வலியா இருக்கு, வலி தாங்க முடியல. நான் போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன்டி. சரி, டேய் தம்பி கூட்டிட்டு போடா. ஓ கடவுளே. ஏங்க போங்க, அவளை எழுத வைங்க ஹோம்வொர்க்க. நாளைக்கு ஸ்கூல் இருக்குல்ல. மவளே, என்ன தைரியம் இருந்தா இந்த கோடீஸ்வரி அம்மா மேலேயே கை வச்சிருப்ப. நீ மட்டும் என் கையில மாட்டுன, உன்னை அப்படியே பிச்சு போட்டுருவேன். அப்பா, அப்பா, உங்க கோவம் நியாயமானது தான்ப்பா. எனக்கும் தேனுக்கும் இடையில எதுவுமே நடக்காம இருக்கிறத உங்ககிட்ட மறைச்சதுக்கு என்ன மன்னிச்சிருங்கப்பா. இத மட்டும்தான் மறைச்சியா இல்ல வேற நிறைய விஷயங்களை மறைச்சியா? பசங்கள்லாம் தலைக்கு மேல வளர்ந்துட்டீங்க. இந்த அப்பங்கிட்ட எல்லாம் சொன்ன என்ன சொல்லாட்டி என்ன? இல்லப்பா, எல்லாத்தையுமே நான் உங்ககிட்ட சொல்லிடுவேன்ப்பா. இத சொல்லாம இருந்தது ரொம்ப பெரிய தப்பு தான்ப்பா. என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்கப்பா. இனிமே இந்த மாதிரி நடக்கவே நடக்காதுப்பா. தங்கவேலு, மன்னிப்பு கேட்கறத விட பெத்தவங்களோட மனச புரிஞ்சு நடந்துக்கணும்டா. அதாண்டா நல்ல பிள்ளைங்களுக்கு அழகு. பெத்தவங்க பசங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு 10 மாசத்துல பேரம் பேத்திகளை கொஞ்சுவோம். இப்படித்தாண்டா ஆசைப்படுவாங்க. நானும் அதுக்கு தாண்டா ஆசைப்படுறேன். கடைசி வரைக்கும் அந்த சந்தோஷத்தை நான் அனுபவிக்காமலே போயிருவோம் போல இருக்கு. அப்பா, ஏன்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க? உன்னை சொல்லி குத்தம் இல்லடா. என் தலையில என்ன எழுதிருக்கோ அதான நடக்கும். சுப்புலட்சுமி வந்து நாட்டாமையா உங்க குடும்பத்துக்கு வாரிசு வரப்போகுதுன்னு சொன்ன உடனே நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? நம்ம குடும்பத்துக்கு வாரிசு வருது, பேரப்புள்ளை எடுத்து கொஞ்சம் போறோம்னு. இப்படி நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன்டா. நான் ஒரு மடையன், அவசரப்பட்டுட்டேன். அப்பா,
இன்னும் கொஞ்ச நாள்ல நீங்க ஆசைப்பட்ட மாதிரி நம்ம குடும்பத்துக்கு வாரிசு வரும்பா. நீங்க கவலையே படாதீங்க. வாரிசு வரும். நீங்க 2 பேரும் இப்படி விலகி இருந்தா வாரிசு வராதரா, விவாகரத்து தான் வரும். பாரு, நான் கொஞ்ச நேரம் இப்படி ஏதாவது ஒரு மட்டையை கிழிச்சுக்கிட்டு இருக்கிறேன்பா. நீ புறப்பட்டு போ. அப்பா, இதுக்கு மேலையும் நான் உங்ககிட்ட உண்மையை மறைக்க விரும்பலப்பா. நாங்க விலகி இருக்க காரணமே லட்சுமி தான்ப்பா. லட்சுமியா? அவன் என்னடா பண்ண உன்ன? லட்சுமி தான் இந்த வீட்டுக்கு முதல் முறையா வெற்றியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தா. அவளுக்கு முன்னால தேனு கருப்பமாயிட்டனா நம்ம லட்சுமியோட மனசு எவ்வளவு பாடுபடும். தனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கலன்னு அவ ஏங்க மாட்டா. அதுக்காக தான்ப்பா லட்சுமி வயித்துல ஒரு வாரிசு உருவாகிற வரைக்கும் நாங்க இப்படியே இருக்கிறதா முடிவெடுத்திருக்கோம்ப்பா. அங்கவேலு, நான் கூட உன்னை என்னமோன்னு நினைச்சிட்டேன். லட்சுமி நம்ம குடும்பத்துக்கு செஞ்ச நன்மைக்கு அவன் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிற பாரு. நீ நல்லா இருக்கணும்டா, நல்லா இருக்கணும், நல்லா இருப்ப, நல்லா இருப்ப. லட்சுமி வயித்துல ஒரு வாரிசு உருவாகிற வரைக்கும் நாங்க இப்படியே இருக்கிறதா முடிவெடுத்திருக்கோம்ப்பா. லக்ஷ்மி, 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 நில்லு லக்ஷ்மி, லக்ஷ்மி, நில்லு லக்ஷ்மி, 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 என்கிட்ட கூட சொல்லாம இவ்வளவு வேகமா எங்க போற? சாக போறேன். ஏன் இப்படி எல்லாம் பேசுற? இப்படி எல்லாம் பேசுறேன்னா நான் உண்மையதான் பேசுறேன். நான் சாக போறேன். தயவு செஞ்சு என்ன விட்டுடுங்க. நீ ஏதோ கோவத்துல குழப்பத்துல பேசுற.
அதான் இப்படி தப்பு தப்பா பேசுற. நான் ஏதாவது தப்பு பண்ணிருந்தா என்ன மன்னிச்சிரு. நீங்க எந்த தப்புமே பண்ணலங்க. எல்லா தப்பு நான் தான் பண்ணிருக்கேன். வாழ்க்கையில பண்ணக்கூடாத பெரிய தப்பு பண்ணிட்டேன். லக்ஷ்மி, நீ தப்பு பண்ணியா? என்ன தப்பு பண்ண? புரியும்படியா சொல்லு. உங்களுக்கு உதவி பண்றதுக்காக நான் இங்க வந்து பாருங்க. அதுதாங்க நான் பண்ண பெரிய தப்பு. லக்ஷ்மி, 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 நான் நந்தினி. நான் எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன் தெரியுமா? 4 பேருக்கு உதவி செஞ்சுக்கிட்டு, ஆசிரமத்துல இருக்கிற குழந்தைங்களை பாத்துக்கிட்டு, எந்த கவலையும் இல்லாம பட்டாம்பூச்சி மாதிரி சுத்திக்கிட்டு இருந்தேன். எப்போ நான் லக்ஷ்மியா மாறினேனோ அப்பவே என் சந்தோஷம், நிம்மதி எல்லாமே போச்சு. எந்த நிமிஷம் என்ன நடக்குமோன்னு பயந்து பயந்து சாக வேண்டியதா இருக்கு. உங்களுக்கு என்ன? உங்க குடும்பம் நல்லா இருக்கிறத பார்த்து சந்தோஷமா இருக்கீங்க. அதுக்கு நீங்க செஞ்ச ஒரே வேலை, சாக போனவங்களை காப்பாத்தின என்கிட்ட உங்க பொண்டாட்டிய நடிக்க சொல்லி உதவி கேட்டீங்க. உங்க அம்மா அப்பா வீட்டை எல்லாம் நீதான் பாத்துக்கணும்னு ஈஸியா சொல்லிட்டீங்க. லக்ஷ்மி, வெற்றி, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு தெரியும். நீயே தானே விருப்பப்பட்டு இங்க வந்தேன்னு சொல்ல போறீங்க, அதானே? நீங்க என்கிட்ட மனைவியா நடிக்க சொல்லி கேட்டப்போ முடியாதுன்னு நான் ஒரே வார்த்தை சொல்லி இருந்தா எனக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? அப்ப யோசிக்காம உதவி செய்யறேன்னு இங்க வந்துட்டு தினம் தினம் செத்து பொழைக்கிற வெற்றி. நீங்க நடிக்க சொல்லி கேட்டப்போ நடிப்பு தானே, ஈஸியா நடிச்சிடலாம்னு நினைச்சேன். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அதோட கஷ்டம் என்னன்னு தெரியுது. ஒரு பொய்ய மறைக்கிறதுக்கு தினம் தினம் எத்தனை பொய். நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை வெற்றி. மாமா ஒரு குழந்தை மாதிரி இந்த வீட்டுக்கு ஒரு வாரிசு வேணும்னு திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருக்காரு. அன்னைக்கு கூட டாக்டர் கிட்ட செக்அப்க்கு போயிட்டு வாங்கன்னு சொன்னாரு. ஏதோ ஒரு பொய்ய சொல்லி சமாளிச்சிட்டோம். இப்போ கோயிலுக்கு கூட்டிட்டு போய் தொட்டில் கட்ட சொன்னாரு. பாத்தீங்கல்ல, அவரோட மனசுல அவர் குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வேணும், அதுவும் தங்கம் தான் வந்து பொறுப்பான உறுதியா நம்புறாரு. அதனாலதான் நான் தொட்டில் கட்டினேன். அப்போ அவர் முகத்துல தெரிஞ்ச சந்தோஷத்தை பார்க்கும்போது என் மனசு எவ்வளவு உறுதிச்சு தெரியுமா? இங்க வந்ததுல இருந்து சீட்டிங் சீட்டிங் சீட்டிங், இதுக்கு மேல என்னால ஏமாத்த முடியாது. ஏங்க, நான் என்ன ப்ரோக்ராம் பண்ணி வைக்கிற ரோபோவா? சொல்லுங்க. நானும் மனுஷதான் வெற்றி. எனக்கும் மனசு இருக்கு, மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கு. மாமாக்கு மட்டும் நான் நடிக்கிறேங்கிற உண்மை தெரிஞ்சதுன்னா அவரே இந்த வீட்டை விட்டு என்ன வெளியே அனுப்பிடுவாரு. மாமா என்ன வீட்டை விட்டு வெளியில அனுப்புறதுக்கு முன்னாடி நானே போயிடுறேன். என்ன விட்டுருங்க வெற்றி. லக்ஷ்மி, உன் நிலைமையில தான் நானும் இருக்கேன். நானும் அப்பா கிட்ட உண்மையை சொல்லி நிம்மதியா இருக்கலாம் தான் பாக்குறேன். ஆனா அந்த சூழ்நிலை கிடைக்கல. நீ எப்ப இந்த வீட்டை விட்டு போறேன்னு சொன்னியோ, இதுக்கு மேலயும் சந்தர்ப்பத்தை எதிர்பார்க்கறது தப்பு. அப்பா கிட்ட நீ போய் சொல்லிருக்க, அது பிடிக்கல உனக்கு. உண்மையை சொல்லணும் தானே ஆசைப்படுற? சரி வா, இப்போ அப்பா கிட்ட போய் எல்லா உண்மையை சொல்லிடலாம்.